எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டிகே டெக்கானிக்கல். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்போ 2 நாளாவே உங்களுக்கு வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு பாப்அப் மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும். யாரெல்லாம் நோட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ நம்ம இனிமேல் வாட்ஸ்அப் யூஸ் பண்றது அவ்வளோ சேஃப் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அப்படின்னா உங்களால நம்ப முடியுமா? ஆமாங்க, உண்மையாலுமே இனிமேல் நம்ம வாட்ஸ்அப் யூஸ் பண்றது நமக்கே சேஃபா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னா அதுவே ஒரு கேள்விக்குறி தான். எதனால ப்ரோ இப்படி சொல்றீங்க? அப்படி என்னதான் ஆச்சு, என்னதான் அந்த பாப்அப் மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நீங்க ஒரு வாட்ஸ்அப் யூசரா இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ முழுமையா பார்த்தாதான் என்ன ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் தெரியும். சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சுத்தமா நோட்டிபிகேஷன்ஸ் தரதுல நண்பா. சோ சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்களே மறக்காம அந்த பெல் ஐகான் ஆல்ல இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ண போறவங்க அந்த பெல் ஐகானை மறக்காம ஆல்ல வச்சுக்கோங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துருக்கவங்க மறக்காம லைக் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பாருங்க. ஓகேங்க, நான் வீடியோ ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்ல இருந்து இப்போ கொஞ்சம் 2 நாளாவே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த பாப்அப் மெசேஜ் வந்திருக்கும். சில பேர் இந்த பாப்அப் மெசேஜ் என்னன்னு தெரியாம அக்ரி பண்ணியிருப்பீங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா நாட் நோவும் கொடுத்துருக்கீங்க. ஸோ இந்த பாப்அப் மெசேஜ்ல அப்படி என்னதான்டா போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னா, ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வாட்ஸ்அப்பை பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் வந்துட்டு வாங்கினாங்க. அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ ஃபேஸ்புக் கம்பெனி தான் பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பும் இன்ஸ்டாகிராமும் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக் எப்படி பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஆட்ஸை யூஸ் பண்ணி நிறைய விதத்தில் பணம் சம்பாதிக்கிறாங்க. ஆனால் வாட்ஸ்அப்பில் எப்படி பணம் சம்பாதிக்க முடியும்? அவங்களால முடியாது. ஏன்னா அவங்க எந்த ஒரு ஆட்ஸும் கொடுக்கல. அவங்க ஏர்ன் பண்ணுற மாதிரி எந்த ஒரு இதுவும் ஃபியூச்சரும் நமக்கு வாட்ஸ்அப்பில் ஆட் பண்ணல. ஆனால் நமக்கு தேவையான எல்லா ஃபியூச்சர்ஸும் எல்லா அப்டேட்ஸும் உடனுக்குடனே வந்துகிட்டே இருக்கு. இப்போ வாட்ஸ்அப்லையும் ஃபேஸ்புக் கம்பெனி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாங்க. எப்படிடா அப்போ வாட்ஸ்அப்ல இனிமேல் ஆட்ஸ் வர போதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா ஆட்ஸ் கிடையாது, நம்மளோட டேட்டாவை எடுக்க போறாங்க அப்படிங்கிறது தான் அந்த பாப்அப் மெசேஜ். ஸோ அந்த பாப்அப் மெசேஜ் தெளிவாக படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நீங்க அக்ரி கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட டேட்டா அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ நம்ம அனுப்புற ஒரு மெசேஜும் டேட்டா தான். ஸோ அதுதான் டேட்டா. அந்த டேட்டாவை அவங்க சேல் பண்ணி வித்து பணமாக்கிக்குவாங்க. ஸோ இப்படி தான் வாட்ஸ்அப்பில் அவங்க ஏர்ன் பண்ணிக்க போறாங்க. ஸோ அதை நம்ம கிட்ட இருந்து அக்ரி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் படி அக்ரியா இல்லை நாட் நோன்னு கேட்குறாங்க. நீங்க என்னதான் நாட் நோ கொடுத்தாலும் பிப்ரவரி 8ஆம் தேதிக்குள்ள எல்லாருமே அக்ரி கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி தெளிவாகவே அவங்க போட்டிருக்காங்க. ஸோ இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே விற்க போறாங்களாடா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா நம்மளோட டேட்டா எல்லாருக்கும் விற்க போகிறது கிடையாது. ஃபேஸ்புக் கம்பெனி நிறுவனம் எந்தெந்த கம்பெனி இப்போ வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி எந்தெந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்கோ ஸோ அந்த எல்லா பிளாட்ஃபார்முக்கும் நம்மளோட டேட்டா விற்கப்படும் அப்படின்னு ஃபேஸ்புக் கம்பெனி அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லை, இப்படி தான் வாட்ஸ்அப்பில் இனிமேல் அவங்க ஏர்னும் பண்ணிக்க போகிறாங்க. ஸோ இதனால் நமக்கு என்ன ஆப்புனா இனிமேல் நம்ம வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறதே ஒரு கேள்விக்குறிகள் நிற்குது. எப்படி எல்லாருமே யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன் அப்படின்னா எல்லாருமே அடிக்டும் ஆகிட்டோம். அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் இல்லாமல் யாராலையும் இருக்கவும் முடியாது. ஸோ இந்த தருணத்தை பார்த்து கரெக்டாக அவங்க ஏர்ன் பண்ணுற ஆப்ஷன் உள்ள கொண்டு வராங்க. நம்மளும் எதுவும் பண்ண முடியுது. ஆனால் இனிமேல் வாட்ஸ்அப் நம்ம சேஃபாக யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப ஒரு கேள்விக்குறி தான். ஏன் அப்படின்னா அவங்க டேட்டா சேல் பண்றாங்க அப்படிங்கிறப்பவே நம்மளோட செக்யூர், நம்மளோட பிரைவசியை எப்பவே இழந்தாச்சு. ஸோ இன்னும் நீங்க வாட்ஸ்அப் யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா உங்க டேட்டா போய் தான் ஆகணும். மறக்காம பிப்ரவரி 8ஆம் தேதிக்குள்ள அக்ரி கொடுத்துருங்க. கொடுக்கல அப்படின்னா கொடுத்துதான் ஆகணும்னு தெளிவா போட்டிருக்காங்க. ஸோ அவங்க ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு ஃபியூச்சர் உள்ள கொண்டு வராங்க. ஆனால் இது நமக்கு கொஞ்சம் ஆப்பா இருக்கு அப்படிங்கிறத நினைச்சா தான் எனக்கே கொஞ்சம் வருத்தமா இருக்கு. உங்களை நிறைய பேருக்கு வருத்தமா இருக்கும். ஸோ இந்த நியூஸை கேட்டோன்னா உங்களுக்கு வருத்தமா இருந்துச்சா இல்லை சந்தோஷமா இருந்துச்சு அப்படிங்கிறதையும் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இனிமேல் வாட்ஸ்அப் நமக்கே பிரைவசி இல்லை அப்படிங்கிறப்போ எப்படி இருக்க போது எனக்கும் தெரியல, பார்க்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம சேனல்லே வாட்ஸ்அப் மாதிரியே இருக்கிற ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை வீடியோ போடலாமா அப்படிங்கிறதையும் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சுத்தமாவே நோட்டிபிகேஷன்ஸ் தரதுல நண்பா. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்களே மறக்காம அந்த பெல் ஐக்கான ஆல்ல வச்சுக்கோங்க. இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ண போறவங்க மறக்காம அந்த பெல் ஐக்கான ஆல்ல வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய் பாய்.